2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்ற கட்சி 15 தொகுதிகளில் தனித்து போட்டி என மாநில துணை பொதுச் செயலாளர் சங்கரவேல் சுப்பையா பேட்டி. மதுரை எஸ். காலனி பகுதியில் மக்கள் முன்னேற்ற கட்சி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மதுரை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் சங்கரவேல் சுப்பையா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைவர் முத்துசாமி, பரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். மற்றும் இந்த கூட்டத்தில் பெண்கள் உட்பட மதுரை மாவட்ட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மாநில துணை பொதுச் செயலாளர் சங்கரவேல் சுப்பையா, தமிழகத்தில் மக்கள் முன்னேற்ற கட்சி எந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் எந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் என்ற பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, ஈரோடு, சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 40 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதாகவும் அதில் 15 தொகுதிகளில் தனித்து போட்டியிடப் போவதாகவும் மேலும் அடுத்து நெல்லையில் நடைபெறும் செயற்குழுவில் வரும் சட்ட மன்ற தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் பற்றிய விவரம் மற்றும் மற்ற தொகுதிகளில் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது பற்றி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மக்கள் முன்னேற்ற கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்ற கட்சி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது, நமது கட்சியின் வாக்கு சதவீதம் எந்த அளவு அடுத்த கட்சிகளின் வாக்கு வங்கியை வெற்றி வாய்ப்பை காலி பண்ணும் என்பது குறித்து கள ஆய்வு இன்று நடத்தப்பட்டது. இன்றைய கள ஆய்வில் மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு குறைந்தபட்சம் ஒரு 40 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த 40 தொகுதிகளில் அதிகமான வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்தந்த தொகுதிகளில் உள்ள எல்லா தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் ஒவ்வொரு தொகுதி வாரியாக கலாய்வு நடத்தி வெற்றி வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை செய்வது குறித்து இன்றைய தினம் கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த 40 தொகுதி சொன்னீங்க இல்லையா, அது வந்து முக்கியமாக தென் மாவட்டமா வட மாவட்டமா? தென் மாவட்டத்தில் எந்தெந்த தொகுதியில்? இது மக்கள் முன்னேற்ற கட்சியின் 40 தொகுதிகள் என்பது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, ஈரோடு, நாமக்கல், சேலம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அவ்வளவு மாவட்டங்களில் நமது வெற்றி வாய்ப்புக்குள்ள வாக்கு வங்கிகள் இருக்கிறது. இந்த 40 தொகுதிகளில் மக்கள் முன்னேற்ற கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து இன்றைய இளம் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக ஒரு 15 தொகுதிகளில் 15 to 20 தொகுதிகளில் மக்கள் முன்னேற்ற கட்சி போட்டியிட வேண்டும் என்று இன்றைய தினம் பேசியிருக்கிறோம், ஆலோசனை நடத்தியிருக்கிறோம். அடுத்து ஒரு 2-3 நாளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டம், அந்த திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதிகளில் நிர்வாகிகள், பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் எல்லாம் வர இருக்காங்க, அவங்களையும் கலந்து ஆலோசித்து நடத்துகிறோம். அடுத்து செயற்குழுவில் திருநெல்வேலியில் நடக்கிறது, அது ஒரு 2-3 நாளில் நடக்கும். அந்த செயற்குழுவில் 20 தொகுதிகள் மக்கள் முன்னேற்ற கட்சி அநேகமாக தனித்து போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 20 தொகுதிகள், 25 தொகுதிகள், 40-45 தொகுதி நம்ம வாக்கு வங்கி இருக்கிறது. 40 தொகுதியில் அடுத்த கட்சியின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் சக்தியாக மக்கள் முன்னேற்ற கட்சியின் வாக்கு வங்கி இருக்கிறது என்பது இன்றைய தினம் பேசியிருக்கிறாங்க. அதன்படி அடுத்தடுத்து ஆய்வுகள், அடுத்தடுத்து செயல்பாடுகள் இருக்கும். பிரதானமாக தேர்தல் அறிக்கை நீங்க வந்து பிரதானமாக என்ன தேர்தல் அறிக்கையில் சொல்ல போறீங்க? பிரதானமான தேர்தல் அறிக்கை என்றது இன்றைய தினம் விவசாயம் ரொம்ப பாலடைஞ்சு போயிடுச்சு. விவசாயத்துக்குள்ள டெவலப்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டு 2 கவர்மெண்ட்டுமே மாறி மாறி வர்றாங்க, அதுக்குள்ள செயல்பாடு இல்லை. இப்போ தாமிரபரணியில்
ஒரு வருஷம் மழை வெள்ளத்தில் எவ்வளோ டிஎம்சி தண்ணி போகுதுன்னு ஒவ்வொரு நியூஸ்லேயும் வருது. அந்த தண்ணியை இத்தனை வருஷம் ஆகுது, வருஷம் என்ன ஆகுது, அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகிற தண்ணியை இந்நேரம் ஒரு அணையை கட்டி அது இந்த வறட்சி மாவட்டங்களில் ராமநாதபுரம் அந்த பக்கத்தில் இருக்கிற வறட்சி மாவட்டங்களை திருப்பி விட்டால் விவசாயத்தை செயல்படுத்தியிருக்கலாம். அந்த செயல்பாடுகள் கிடையாது. டாஸ்மாக் பிரச்சனைகள்னால இந்த மக்கள் பூரா அதுதான் பிரச்சனை. டாஸ்மாக் பிரச்சனை இதுகளை வந்து குறைக்கணும். சுங்கச்சாவடி பிரச்சனைகளை டோட்டலாக தமிழக அரசே வந்து அவங்க சட்டத்து இருக்கிறது. ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் சுங்கச்சாவடி அந்த மாநில அரசு ரத்து செய்திருக்கிறது. அது தமிழ்நாடு அரசும் அதை செய்யலாம். அதுக்குரிய செயல்பாடுகளை அவங்க செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை. சங்கரவேல் சுப்பையா, மக்கள் முன்னேற்ற கட்சி துணை பொதுச் செயலாளர்.